சேலத்துல அம்பேத்கர் சிலை தாக்கப்படல திறக்கவே படல. அம்பேத்கர் சிலை விவகாரம் அது சிலையை திறக்க கூடாது, சிலைய பார்க்கவே கூடாது, சிலையை காட்டவே கூடாது. ஏன்னா அது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தபடி இருக்குதான். அதனால் அதை நீங்க ஆதிக்க சாதியினருக்கு ஊரை பார்த்த மாதிரி கை காட்டி இருக்குது அந்த சிலை. அதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காலுக்கு மேல கால் போட்டு இருக்க கூடாதுன்னு இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்களா அந்த 2026ல? அம்பேத்கர் காலத்துல நீங்க எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணிருப்பீங்க அவரை நேர்ல அப்படின்னு சொல்லி அது பெரிய அப்பயே பிரச்சனையா இருந்திருக்குது ரொம்ப நாளா. அது அப்புறம் அதுக்கு சைடு கேட்டு அந்த கேட்டு இந்த கேட்டெல்லாம் போட்டு மூடி கட்டி வச்சு இதெல்லாம் ஒரு வேலையாவே பார்த்துருக்காங்க இங்க உள்ளவங்க எல்லாம். அந்த விவகாரம் பெருசா போய் அது பிரச்சனையாகி அதுல 2 பேரை அரெஸ்ட் பண்ணி ஒரு பிரச்சனையா இருந்திருக்குது. அதுல கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது. ஆமா, அம்பேத்கரே உட்காரக்கூடாது. ஆமா, அது இவங்க மனசு புண்படுத்திடுச்சு. பெரிய பேசுபடு பொருளா மாறும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது பேசுபடு பொருளா மாறல. ஏன் அது என்னன்னு நம்மளுக்கு இந்த சூசகம் புரியல. இதுவே அது ஒரு திமுக ஆட்சியா இருந்திருந்தா இந்நேரம் கரகத்தையும் பொய்க்கால் குதிரையையும் வில்லு போட்டையும் எடுத்துக்கிட்டு சமூக போராளிகள்லாம் சில பேர் பேனாவையும் தூக்கிக்கிட்டு சலங்கை கட்டி ஆடி இருப்பாங்களே, நாட்டுப்புற பாட்டெல்லாம் ஆடிக்கிட்டு யாரையுமே காணும் எதுவுமே காணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படிலாம் இல்லை. ஒரு முக்கியமான ஆளு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாப்ல. ரஞ்சித் அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். யாருன்னா இந்த விஷக்கிருமிகளை, எந்த விஷக்கிருமிய? சமூக விரோதிகளை. எந்த சமூக விரோதிகளை? நிறைய பேரை அவர் திட்டி கண்டனம் தெரிவிச்சு கண்மையா வண்டிச்சிருக்கிறாரு. அது இப்ப கொஞ்சம் வைரல் ஆகல. அப்புறம் பேலாக்களும் ஒன்னும் சொல்லல. இப்ப என்னன்னா அதே மாதிரி இது தலித்துகளுக்கு இழைக்கப்படும் கொடுமை அல்லது வேற என்ன எதிரான ஆட்சி, தலித்துக்கு எதிரான ஆட்சி, இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு எந்த முழக்கமும் வரல. மயிலாடுதுறையில ஒரு காதல் ஜோடி விவகாரம், காதல் உயிர் நீத்த விவகாரம் இருக்குல்ல, ஆணவ மரணம் ஆணவ உயிர் நீக்கம் அப்படி வச்சுப்போம். மரணம் கூட ரொம்ப ஹார்ஸா இருக்கு. ஆணவ உயிர் நீக்க விவகாரத்துல அதுக்கும் எந்த பதிலுமே இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல தலித் பிரச்சனைகள் அல்லது தலித்தை கொலை பண்றது, தலித்தை அடிக்கிறது இப்போ ஒரு இதே இல்லை. இப்போ பிரச்சனையே கிடையாது. தலித்தை யாரு வேணா போய் அடிக்கலாம் அப்படி இருக்குது. ஏன்னா முன்னாடி ஆட்சியில கேள்வி கேட்டாங்க. முன்னாடி ஆட்சியில நீங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கல, அதனால உங்களை நாங்க வன்மையா கண்டிச்சோம். இப்ப ஆட்சி அதிகாரம் கொடுத்துட்டு இது பிஜேபி பாலிசி ஆச்சு. ஆமா, ஆட்சி அதிகாரம் வந்திருக்குங்க. அதை விட பெரிய சாதனை வேற என்ன வேணும்? அம்பேத்கர் என்ன கேட்டாரு? எனக்கு சிலையை தரங்கன்னு கேட்டாரா? அம்பேத்கர் 1000 நாக்கு புண்ண மாதிரி கேட்டாரு. இல்ல, அவர் என்ன கேட்டாருன்னா ஆட்சி அதிகாரம் கைப்பற்ற வேண்டும், அதுவே நமக்கு உரிமையை மீட்டு தரும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் சொல்லிக்கிணங்க இந்த அரசு, இந்த தவிட்டு தற்கூரி தாவேக அரசு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்திருக்காங்க. அதனால நாங்க அம்பேத்கர் சிலை பத்தி பேச மாட்டோம், ஆணவ மரணத்தை பத்தி பேச மாட்டோம். தலித்துக்கு ஏதாவது அடையாளத்துக்காக போஸ்டிங் கொடுத்துட்டு தலித் என்ன வேணா செய்யலாமா? அதுதானே பிஜேபி ஃபார்முலா. ஆதி திராவிடர் இவங்க முர்மு, திரௌபதி முர்முரைக்கு பதவி கொடுத்தாங்க, அடிச்சு நொறுக்குறானுங்க மணிப்பூரை. இது வரைக்கும் கொலை தான் நடந்துட்டு இருக்கு. அங்க யாரும் வாய் திறக்க முடியாது. கேட்டா நாங்க ஒரு ஆதி திராவிட குடியரசுத் தலைவரை வச்சுட்டு இஸ்லாமியர்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்குனானுங்க. குஜராத் படுகொலை நடந்த சம்பவம் அந்த டைம்ல தான். இது மாதிரி அடையாளத்துக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டு எதனா பண்ணிக்கலாம், எதிர்த்து பேச மாட்டோம். தத்துப்புள்ள தானே இல்ல, எதிர்த்து பேச மாட்டோங்கிறது கிட்டத்தட்ட பிஜேபி மாதிரியே இருக்குது. என்ன பேசினாரு இத பத்தி? ரஞ்சித் அண்ணனாவது ஏதோ பேசுறாப்புல, எழுதி ஏதோ கண்டிக்கணும்னு சொன்ன மாதிரி. யாரை கண்டிச்சோம், எதுக்கு கண்டிச்சோம், என்ன விஷயம்? தாவேக அரசுன்னு ஒண்ணு கூட இல்ல. விஜய்னோ தாவேக அரசுன்னு 8 அமைச்சர் கொடுத்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்களோ? அடுத்த வாட்டி அதே மாதிரி இப்ப திமுக 10 அமைச்சர் கொடுத்துட்டு என்ன வேணா செஞ்சுக்கலாமா? ஏன் திமுக அமைச்சரவையில தலித்கள் இல்லையா? எத்தனை தலித்கள் இருந்தாங்களே, அமைச்சரா இருந்தாங்களே. அது திமுக அடையாளத்தோடு இருந்தது இவங்களுக்கு பிரச்சனையே தவிர வேற எந்த அடையாளத்தாலும் இவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப ஆட்சி, எனக்கு இந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. ஏன்டா திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் தலித்கள் இருந்தாங்க, அமைச்சரவையில இருந்தாங்க, இடம் பெறுவாங்க.
ஆனா இது என்னமோ புதுசா 8 அமைச்சர்களுக்கு பதவி கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்களே. யாருமே வாய் திறக்கலங்கிறது ரொம்ப இதா இருக்குது. ஆணவ மரணம் இவங்க பாஷையில சொல்லுவோம். ஆணவ மரணம் 8 நடந்திருக்கு. அதுக்கு இது வரைக்கும் வாய் திறக்கல. அம்பேத்கரோட சிலை திறக்க முடியல. ஆனா எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு நெருடல்னா ஆரம்பத்துல இருந்து அம்பேத்கரை இவங்க ஏன் சாதிய தலைவரா ஏத்துக்கிறாங்கன்றது ஒண்ணு புரியல. ஏன்னா அவர் வந்து எல்லாத்துக்குமான ஒரு தலைவர் தான், பொது தலைவர் தான். என்னைக்கு இவனுங்க இந்த மனநிலையை விட்டு கொடுப்பானுங்களோ, அம்பேத்கர் வந்து எங்களுக்கு மட்டும் இல்ல, அவர் எனக்காக மட்டும் பேசல, அவர் பல மனிதர்களுக்காக பேசுறாங்க. இப்ப இந்த அம்பேத்கர் சிலை விவகாரம் இருக்குல்ல, இதுல எந்த பொது தலைவர் பேசுனாங்க? பேசிருக்கணும்ல, கண்டிப்பா பேசணும். அப்ப யாரும் பேசல. அப்ப அவங்க சொல்றது அப்படித்தானே இருக்குது. ஏன் திருமாவளவன் பேசினாரா? இப்போ பொது தலைவர்கள் பேசலீங்க, ஆனா பொதுவான மனிதர்கள் பேசணும்ல. நீங்க தலைவரோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுப்பீங்கன்னா பொதுமக்களாகி எங்களோட திருமாவளவன் வரைக்கும் பேசலையே, அவர் ஏன் பேசல? அவர் தான் பேசணும். அம்பேத்கரை பத்தி பேச வேண்டிய, ஏன்னா ப்ளூ அண்ட் ரெட் கோட் போட்டு இது வரைக்கும் மக்களுக்கு வந்து மத்தியில அம்பேத்கரை ஜெய்பீம் வந்ததே இவர் தான். பொது தலைவராகவும் சொல்லிக்கிறாரு, அப்படியும் பொது தலைவராகவும் சொல்லல, இல்ல அம்பேத்கரை ஃபாலோ பண்றவராகவும் வந்து உங்களுக்கு ஒத்த சீட்டு கொடுத்தாச்சும் நீங்க வாயை மூடிட்டு இருப்பீங்க. இல்ல அவர் வந்து பேசல, யாருமே பேச மாட்டாங்க. போன ஆட்சி எழுதினவங்க எல்லாம் எழுத மாட்டாங்க, பேசுறவங்க எல்லாம் பேச மாட்டாங்க. அதாவது 6 மாச டைம் வந்து நிர்வாகத்துக்கு தானே ஒழிய தலித்தை அடித்து நொறுக்குவதற்கோ தலித்தை வந்து வந்து ஒடுக்கப்படுவதற்கோ அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நடந்திருக்குல்ல இப்ப நாகர்கோவில்ல. ஆமா, இந்த பையன் பேரு சபரீசனா? ஆமா, அந்த பையனை வந்து அடிச்சிருக்காங்க. ஊனமான பையன், குட்கா வித்தாப்லன்னு சொல்லி, மாற்றுத்திறனாளி, குட்கா வித்தாப்லன்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்காங்க. 3 நாள்ல லாக்அப் டெத் ஆயிருக்கு. இத பத்தி ஒருத்தர் கூட வாய திறக்கல. ஒருத்தர் இதுக்கு முன்னாடி நடந்த லாக்அப் டெத்க்கு நீங்க லாக்அப் டெத் ஆகாமலே நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க? லாக்அப்ல சாரி சார், சாரி மட்டும் தான் சொல்லுவீங்களா சார்? சாரி வேண்டாம், நீதி வேண்டும், நிதி வேண்டாம், நீதி வேண்டும் அப்படின்னு சொன்ன இந்த வாய் இன்னைக்கு இது வரைக்கும் 3 நாள் அவரா சாரியாவே சொன்னாரு. நீங்க பூரினாவே சொல்றீங்களா? ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போது முதலமைச்சர் அவரோட ஸ்டேட்மென்ட் 75 வருஷ திராவிட கட்சிகள் என்னமெல்லாம் பண்ணுச்சோ அது 70 நாள்லயே பண்ணிட்டீங்களே நீங்க, இல்லையா? 75 வருஷம் இந்த ஆட்சி, இந்த திராவிட ஆட்சி, இந்த திராவிட கட்சிகள் அல்லது திமுக வந்து இந்த 75 வருஷத்துல என்ன பண்ணுச்சு? அட்டூழியம் பண்ணுச்சு, அநியாயம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்க 70 நாள்லயே அது பண்ணத அத்தனையும் பண்றீங்களே, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்ப இல்ல திமுகல வந்து ஒரு விஷயங்கள் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு வார்டு கவுன்சிலரோ ஒரு நிர்வாகியோ ஏதோ ஒரு அடிப்படை உறுப்பினரா இருப்பான். அவன் ஒரு கட்சிக்காக, நான் இது பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன், ஒருத்தனுக்கு கிரிமினலுக்கு வந்து கிரிமினல் மட்டும்தான் அடையாளம். அவன் சேவ் பண்றதுக்கு அவன் நிறைய கட்சி என்ன பீரியட் ஆளுங்கட்சி இருக்கோ அதை. இப்ப நிறைய பேர் வாஷிங் மிஷின் போய் குதிக்கிறானே, இதே குட்கா விஜயபாஸ்கர் மேல கேஸ் இல்லையா? இப்போ 5 பாக்கெட் 5 இது ஹான்ஸ் பாக்கெட் வச்சிருந்திருப்பாப்ல இருக்கு. 5 குட்கா 5 இதுன்னு சொல்றாங்க. 5 பாக்கெட் வச்சிருந்திருக்காவ அந்த சபரீசனை அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? 5 பாக்கெட்டு, அதான் 25,000 இந்த பணம் கேட்டதாகவும் ஒரு செய்தி வருது. அது விழுந்து 25,000 கேட்டிருந்தாருன்னா விட்டுருப்பாங்க போல இருக்கு. 5 பாக்கெட் வச்சிருந்துருக்காங்க. விஜயபாஸ்கர் மேல 40 கோடி ரூபா குற்றச்சாட்டு இருக்குது. அவருடைய ஒயிட் அண்ட் ஒயிட்ல 2 தடவை எம்எல்ஏ இருக்கிறாரு, நீட்டா இருக்கிறாப்புல, கேட்டா சுகர் இருக்கிறாரு, பிரஷர் இருக்குங்க. ஒருவேளை அந்த பையன் சுகர் பிரஷர் இருக்குன்னு சொன்னா விட்டுருவாங்களா அவரை? விஜயபாஸ்கர் நீட்டா போயிட்டு நான் கேட்கேன், தாவேக்கால ஒரு அமைச்சர் வந்து செல்போனை வச்சுட்டு 500 ரூபா நோட்டை வச்சுட்டு கார்டை வச்சுட்டு இப்படியே பண்ண பவுடர் பண்ண வீடியோ வந்துச்சு. அதுக்கு நீங்க என்ன டேஷ் ஆக்ஷன் எடுத்தீங்க? என்ன நீங்க வந்து என்கொயரிக்கு நீங்க வச்சீங்க? என்ன நீங்க விசாரணை நீங்க நடத்துனீங்க? அப்போ ஒரு பாவப்பட்டவன் அவன் வித்தது தப்பு தான் அந்த பையன், அது நம்ம வந்து சப்போர்ட் பண்ணவே கிடையாது. ஆனா இதே மாதிரி இன்னொருத்தன் வித்துருக்கான், ஒரு தாவே கேக்குறேன், அவனுக்கு நைட்டோட நைட்டா. ஆமா, அவன் வந்து எத்தனையோ பல அமௌண்ட் வச்சிருக்கான். 100 கிலோ என்னமோ வச்சிருக்கான் போல, 120 கிலோ வச்சிருந்த நாயை நைட்டோட நைட்டா நீங்க ஜாமீன் கொடுத்துருக்கீங்க. இந்த பையனை அடிச்சு கொலை பண்ணிருக்கீங்க. 19 இடத்துல காயம் பண்றீங்க. என்ன நியாயம் இது? இந்த ஆட்சி முறை எதுல வருது? இது ஊழல்ல வரலையா? இது நேர்மையான ஆட்சி நடக்குதா? உங்க மூஞ்சில நீங்களே காரி துப்பிக்கோங்கடா, இது ஒரு நேர்மையான ஆட்சின்னு சொன்னீங்கன்னா. அப்ப இது வரைக்கும் இந்த லாக்அப் மரணத்தை பத்தி ஒருத்த கூட வாய திறக்கல. கேட்டா என்ன சொல்லுவானுங்க? திமுக ஆட்சியில நடக்கல, அப்ப திமுகக்கு மாற்றம் சொல்லி தானே நீங்க வந்தீங்க. அப்ப நீங்க அதே தவற செஞ்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நீங்க திமுக செய்யலையா, திமுக செய்யலையா? அது வந்து நடந்திருந்தா உடனே ஆக்ஷன் எடுத்து என்ன பிரச்சனையோ. அஜித்தோட மரணம் நடந்துச்சுல, ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ்னு சொல்லிட்டு வச்சு பண்ணானுங்க. ஆனால் அதில் இந்த நிக்கிதான்ற ஒரு லேடி, அந்த லேடி வந்து அண்ணாமலைக்கு ரொம்ப க்ளோஸ். அது பிஜேபி சார்ந்த லேடி. இது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துச்சு. ஆனால் இவங்கெல்லாம் வந்து அந்த டைமில் கடுமையான ஆக்ஷன் எடுக்காமல் விட்டதோட விளைவு தான் இன்னைக்கு வந்து மொத்த பொதுமக்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இல்லை, அதாவது
5 வருஷத்துல 24 லாக்அவுட் ஏதோ ஒரு கணக்கு சொன்னாங்க போன 5 வருஷத்துல. ம். 70 நாள்லயே 7 9 சொல்றாங்களே. 70 நாள் 7 லாக்அவுட் சொல்றாங்களே கணக்கு. இது எங்க போய் எழுதிக்கிறது? இந்த கோயில்ல போய் அவ்வளவுதான், இப்பதான் எழுதிக்கிறது. வந்திருக்கோம், கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. இல்ல 2 மாசம் போயிடுச்சா? இல்ல 6 மாசம் வெயிட் பண்றதுக்குலாம் தலித் மீது இப்போ மாயவரத்துல ஒரு 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 2 பேர் வந்து இந்த காதல் விவகாரம் மேட்ரு, ஒரு ஆணவ கொலை. அது என்ன மேட்ரு, அது ஏது மேட்ரு, அரசோட விளக்கம் என்ன? போன ஆட்சியில எது நடந்தாலும் ஸ்டாலின் என்ன பண்றாரு, அரசு என்ன பண்ணுதுன்னு கேள்வி கேட்ட ஆமா. பேனாக்கள் இப்ப என்ன பண்ணுதுன்னு இல்ல கேக்குறேன். 11 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு போய் ஒரு தவறு நடந்துச்சுன்னா உடனே சிஎம் பதவி விலகணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு வந்து பெண்களுடைய பாதுகாப்பு இல்ல அங்க கேள்விக்குறியாக்கப்பட்டு வந்து இருக்கு. ஆணவ கொலை நடந்திருக்குது. அதுக்கு ஆணவ விளக்கம் என்ன? இல்ல சரி ஆணவ கொலையா என்ன, இல்ல சூசைடா என்ன விளக்கம்? அரசோட விளக்கம் என்ன? நாங்க மக்கள் என்ன வேணா பேசலாம், அரசு விசாரிச்சு சொல்லுமா? இல்ல இன்னை வரைக்கும் ஏன் சொல்ல? 4-5 நாள் ஆகுது. காரணம் யாரோ போய் நின்னுட்டாங்க, அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎம் விஜய் இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்ல. சிஎம் விஜயோட கூட்டணி இல்ல இவ்வளவு விஷயம் நடக்குது, அரசோட விளக்கம் என்ன? இதுல அரசோட விளக்கம் என்ன? எந்த விளக்கமும் கொடுக்காம எவ்வளவு நாளைக்கு வளர்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கானுங்க. ரீல்ஸ் ஒரு படியில இருந்து இறங்கி எவ்வளவு வராங்க, நாளைக்கு முதல்வனை வச்சு பிஜிஎம் வளர்ந்து புறணி பேசிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து எந்த விளக்கமும் கொடுக்கலன்னா இங்க வதந்திகள் புரணிகள் பேசிக்கிட்டே இருக்கும். ஆளாளுக்கு போய் அங்க நின்றுட்டு அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? போன ஆட்சியில கேட்டீங்களே கேள்வி, இல்ல அரசுக்கு சுயமா ஒரு முயற்சி வேணாமா? அது என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படின்னு சொன்னா தானே இங்க வந்து ஒரு சமூக பதட்டம் இல்லாம இருக்கும். சமூக பதட்டத்தை அரசே ஏற்படுத்துன்னு தோணுதுல. இப்ப இந்த ஆணவ கொலை பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்த சில லூசு பையெல்லாம் போய் நின்றுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கலாம். எவ்வளவு பிரச்சனை நடக்குது. இந்த அம்பேத்கர் பிரச்சனைல அரசோட விளக்கம் என்ன? அரசு விளக்கம் கொடுக்கவே இல்லை. திருமாவளவன் வாயை திறக்கல. அவரை பத்தின ஒரு ஆடியோ கூட வந்தது. ஆடியோல ஒரு செய்தி, இந்த மாதிரி நம்ம தலையிட முடியாது அப்படின்னு. அவரு என்னென்னமோ பேசுறாரு, அரசை ஆதரிக்கிறதுக்காக என்னென்னமோ பேசுறாரு. நேரத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்காரு. திமுக பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து அழகே கிடையாது. திருமாண்ணா உங்களெல்லாம் வந்து நாங்க வேற இடத்துல வச்சு நாங்க பார்த்தவங்க. நாங்க 30 வருஷமாட்டு திருமாண்ணா இப்படி அவரால் அரசியல் பண்ண முடியுமா அப்படின்றது இந்த தாவேக்கா இதுதாங்க மாற்றமா இருக்கு. இப்பதான் எங்களுக்கு தெரியுது திருமாண்ணாவால இப்படியும் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு. அன்னைக்கு சொல்றாரு, நான் வந்து அமித்ஷா ஜிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு. அமித்ஷா ஜிட்ட இருந்து எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாரு. நான் ஏதோ அந்த வருடத்துல பிறந்தேன், இது பண்ணேன், ஐயருங்கெல்லாம் எழுதுனா கரெக்டா இருக்கும். இதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட்? ரெண்டாவது அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை இல்லன்னு வைப்போமே. அவரோட கொள்கை மாற்றம்லாம் இருக்கலாம். இல்ல அவர் வந்து எல்லாத்தையும் இல்ல அவர் வந்து ஸ்டேட்மெண்ட்னா என்னங்க ஸ்டேட்மெண்ட்? சீமான் கிட்ட கொஞ்சம் பேசுறாங்க. அது பிரச்சனை. சீமான வந்து பிரச்சனையா பண்ணவே கூடாது. அப்புறம் ஏன் அமித்ஷாட்ட இருந்து கால் வந்து ரொம்ப பூரி போட சொல்றாரு? அப்ப இது என்ன முரணான விஷயம்? அது வந்து எனக்கு வந்து நான் வந்து இன்னொரு நட்பு வேற அரசியல் வேற அப்படின்னு, மனிதன் வேற அரசியல் வேற, கொள்கை வேற மனிதன் வேறன்னு அமித்ஷாவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு வந்து ரவிக்குமார் கால் பண்ணாலும் அப்படி போயிடுது. இல்ல ஒரு நிமிஷம், பொது இடத்துல சீமான பார்த்தா அவர் ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில பேசுறது சாதாரணமான விஷயம். இத நீங்க வந்து இந்த அளவுக்கு கடிச்சு கொதற வேண்டிய அவசியமே இல்லை. சீமான் வந்து திமுகவுக்கு சீமான் ஒரு ஆளே கிடையாது. என்னைக்காவது திமுக வந்து சீமானை பத்தி பேசியிருக்குதா? அப்புறம் எதுக்கு திமுக எப்போதும் அவரை வந்து சில்லியாவும் சல்லியாவும் தான் பார்த்தது. அவருதான் வந்து திருமாண்ணாக்கு இப்போ ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலையை அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே அதிமுக ஜோடி சேர போதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொளுத்தி போட்டு போனாரு. அதுக்கப்புறம் புறணினாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா 2 பேரும் சேர்ந்து சீமான பொதுவா நிக்க வைக்க போறாங்கன்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா திமுக வந்து சீமான் கிட்ட கொஞ்சம் பேசுது. இதுல இருந்து தெரியல அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர போறாங்க, எங்கள்கிட்ட தானே இந்த மாதிரி கோச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன முரணான ஸ்டேட்மெண்ட் இது? திமுகவை திட்டினதும் திரும்பி வர்றதும் சீமான் தானே ஒழிய இதுல திமுகவுக்கு எந்த பங்குமே கிடையாது. அவரா இங்க இருந்து கத்திக்கிட்டு இருந்தாப்ல, அப்பயும் கண்டுக்கல. இப்ப அவரே வந்து பேசுறாப்ல, இப்ப கண்டுக்கிறாங்க. அவ்வளவுதானே, அவ்வளவுதான். திமுக என்னைக்கும் சீமான ஒரு ஆளா பார்த்தது இல்ல. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். திருமாண்ணா இது வரைக்கும் செஞ்ச அரசியல் ஒரு மிகப்பெரிய அரசியலாளியா அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இவர் பேசுறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் மணியும் இந்த தமிழா பாண்டியன் பேசுற மாதிரியே இருக்கு. அந்த ரேஞ்சுக்கு அவர் ஆக்கிட்டாரு. ஆனா தயவு செஞ்சு அந்த அளவுக்கு இறங்கி வராதீங்க. நீங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் கூட எடுங்க. ஆனா மாத்தி பேசுறது எங்களால வந்து அதுக்கு பதில் சொல்லவும் முடியல. அது வந்து பார்த்தாலே வெறுப்பு தான் வருது. அது இன்னும் கோவம் தான் வருது. எல்லா அரசியல்வாதி மாதிரியும் ஒரு சாதாரண ஒரு டிப்பிக்கல் ஒரு சாதாரண அரசியல்வாதி மாதிரியும் அண்ணன் திருமாவளவன் ஆயிட்டாரான்னு எனக்கு வந்து ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்குது. சில விஷயங்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. அரசியல் மேலேயே ஒரு வந்து வெறுப்பு அல்லது வந்து ஒரு ஒரு சந்தேகம், அயற்சி வர அளவுக்கு அவரோட நடவடிக்கை நம்மளுக்கு வந்து பகீர் என்று திடீரென்று அதிர்ச்சியையும் பேரதிர்ச்சியையும் நமக்கு கொடுக்குது. நமக்கு ஒன்னே ஒண்ணுதான், இதே மாதிரி போனா
இப்போ வந்து தலித்துகள் மீது நடத்தப்படும் வன்கொடுமைகள் அல்லது வந்து கொலைகள் அல்லது வந்து வெறியாட்டங்கள் இதெல்லாம் வந்து போன ஆட்சியை கேட்கும்போது அவ்வளோ வந்து ஆர்வமா இல்லை வந்து உக்கிரமா கேள்வி கேட்டவங்க யாருமே கேள்வி கேட்கல. இப்போ வந்து கேள்வி கேட்டப்பே அவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது. நீங்களாம் கேள்வி கேட்காம இருந்தோம் அப்படின்னா தலைவிரித்து ஆடும். தலித் கொடுமைகள் தலைவிரித்து ஆடும். அது உங்களுக்கு தெரியாது இல்லை, ஏன் நீங்களாம் வாய் மூடி முதல்ல அம்பேத்கரை நார்மலைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த தலித்ன்ற கேட்டகரி நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து சொல்றானுங்கல்ல, அவர் காலுக்கு மேல கால் போட்டு இருக்கிறது அவங்களுக்குலாம் வந்து மனசு போனா போய் நாண்டுட்டு சாவுங்கடான்னு தான் கேட்க தோணுது. அம்பேத்கர் வந்து எப்படிப்பட்ட ஒரு தலைவர், அவரு என்னென்ன செஞ்சிருக்காரு. இதே ரஞ்சித் அவர்கள் தான் கபாலில கால் மேல கால் போட்டு உட்காருவேன், கோட் சுட்டு போட்டு உட்கார வேண்டாம் அப்படின்னு சொன்னவரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அவ்வளவு தைரியம் படத்துல இருந்ததுக்கு நேர்ல ஒரு அரசை கண்டிக்கிறதுக்கு, விஜயை கண்டிக்கிறதுக்கு, போலீஸை கண்டிக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு இது இல்லை. தமிழக அரசுக்கு ஏன் விஜய்னு ஸ்டாலின் சொல்ல வேண்டியதானே, தமிழக அரசுன்னு சொல்ல வேண்டியதானே, ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. போலீஸ் வன்முறை ஒழின்னு சொல்ல வேண்டியதானே. கால் மேல கால் தூக்கி போட்டு உட்காரவன்னு டைலாக் எழுதி தெரியுது, ஆனா காட்டமா வந்து எழுத தெரியல, பேச தெரியல. அதுதான் சொல்ற, எல்லாமே பப்பட்ஸ் தான். இப்போ நடிகர் விஜய் எப்படி அவருக்கு எழுதி கொடுத்ததை அவர் நடிச்சு காமிச்சார், அவ்வளவுதான். இஸ் அ பப்பட். இன்னைக்கு அதை வந்து உண்மை நினைச்சு நீங்க வந்து இன்னைக்கு திரையில இருந்தவரை கொண்டு வந்து தரையில நிக்க வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் ரீல்ஸ் மட்டும் தான் 2 மாசமாயும் போட்டுட்டு இருக்கீங்களே தவிர கிரைம்ஸ் அதிகமா நடந்துட்டு தான் இருக்கு. இன்னொன்னு கிரிமினலுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த ஆட்சியில நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. சாதியவாதிகளின் அந்த ஆணவம் இருக்குல்ல, சாதி வெறியர்களின் ஆணவம் இல்ல வந்து அடிப்படைவாதிகளின் ஆணவம் இந்த ஆட்சியில தலை தூக்குமோன்னு அச்சமா இருக்குது. இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? என்னைக்கு நிர்மல்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரோ, அறநிலைத்துறை சாமிக்குள்ளதான் அவாதான் செய்யணும், அவங்க செஞ்சாதான் கரெக்டா இருக்கும். இல்ல இப்ப பண்ணது அது. ஆமா ஆமா. அப்போ எப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் வந்து பதவியில வந்து உட்கார்றாங்களோ அன்னைக்கு கிரிமினல்களுக்கு எல்லாமே கொண்டாட்டம் தான். இது இன்னும் அதிகப்படியா தான் நடக்க போகுது. இத்தனை நாள் இந்த 70 வருஷம் இந்த திராவிடம் என்ன செஞ்சு கிழிச்சிச்சுன்னு சொன்ன வாய்கள்லாம் இன்னும் இந்த 2 மாசத்துல இந்த பாடுபடுறீங்க. இன்னும் ஒரு 6 மாசம் போகட்டும், இந்த தமிழ்நாடு எந்த லட்சத்துல வந்து நிக்க போகுது, இல்ல திராவிடம் என்ன செஞ்சிச்சுன்னு இன்னும் ஒரு 6 மாசம் கழிஞ்சு போனா உங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது.